ஹலோ, சோமன் சாஸ்திரிகள் மனைவி ஃபோன் பண்றாங்க. என்ன சொல்லணும்? அவங்க யாருக்கும் டவுட்டே வராத மாதிரி ஒரு நல்ல பதில சொல்லணும். சரிங்க சார். ஆனா அதே சமயம் நம்புற மாதிரியும் இருக்கணும். உண்மையில என்ன நடந்ததோ அதை சொன்னாலே போதுமே சார். அந்த ஆளு பணத்துக்கு ஆசைப்பட்டு துஷ்ட சக்தி பூஜைக்கு ஒத்துக்கிட்டு வந்தான்னு சொல்ல போறியா? ஆமா, சொல்லாமே. ப்ராப்ளம் வராதா? வராத மாதிரி பேசிக்கிறேன் சார். ஓகே, பேசிக்கோ. ஹலோ மாமி, இப்ப சொல்லுங்க. எங்க இருக்க கோபாலா? நம்ம கோயில்கிட்ட இருக்கேன் மாமி. மாமாவை கொஞ்சம் கூப்பிடுறியா? மாமாவையா? அது அது வந்து மாமி. என்ன முழுங்குற? மாமா இங்க இல்லையே மாமி. இல்லையா? ஆமா, இல்ல. காத்தால கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு தானே கிளம்புனாரு. வேற எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னாரா? அது வந்து மாமி, மாமாவை மாமாவை வேலையில இருந்து நீக்கிட்டாங்கோ. வேலையில இருந்து நீக்கிட்டாங்களா? ஆமாம். ஏன்? கோவில்ல வேலை பார்த்துட்டே சாமிய கேவலமா திட்டின்னு இருந்தா கமிட்டி போர்டு நடவடிக்கை எடுத்துட்டோ. சிவா சிவா, இவரு சாமியை திட்டாரா? ஆமா மாமி, கோவில் குருக்கள் பூபாலன் இருக்காரோ. யாரு? சமீபத்துல இறந்து போனாரே அவரா? ஆமா, அவரு உண்டியல் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு. ஐயோ! அவரை கமிட்டி ஆட்கள் கையும் களவுமா பிடிச்சப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாரு. அப்படியா? மாரடைப்புல இறந்துட்டதா சொன்னாங்களே. என்ன பண்றது, வெளியில சொன்னா வெக்க கேடுன்னு மறைச்சிட்டோம். ஆமா, அவரு கையாடல் பண்ணதுக்கு மாமாவை ஏன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க? அவர் சாகும்போது மாமா சொல்லித்தான் அந்த காரியத்தை செஞ்சேன்னு அவரே சொல்லிட்டு செத்துட்டாரு மாமி. கமிட்டில மாமாவை அழைச்சு கேட்டதுக்கு அதுக்கு இவரு, நான் நேர்மையானவன், சொன்னவா அப்படி சொன்னா கூட நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம்னு கமிட்டில சண்டை போட்டுட்டார். ஐயோ! சாமி கிட்ட போய் ஏன் மேல இந்த மனிதர்கள் எப்படி பழி போடலாம், நீ எப்படி அனுமதிக்கலாம், நீ கடவுளே இல்லை, இனிமேல் நான் உன்னை கும்பிட போவதில்லை, ஐயோ! நல்ல சக்தி இல்லை, தீய சக்தி மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு கோவில்ல ஒரே அராஜகம் போங்கோ. தீய சக்திக்கு துணை போக போறேன்னு அம்மன் விக்கிரகம் கிட்ட போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டார். கமிட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரே வருத்தம், கூப்பிட்டு கண்டிச்சாங்க. கோவில்லையே சாமி செத்துருச்சுன்னு துர்பூஜை பண்றேன்னு சொன்னாரு. சிவசிவா, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எப்ப நடந்தது இது? 3 மாசம் ஆச்சு மாமி. அப்படின்னா இந்த 3 மாசமா அவரு கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்க போறாரு? அது தெரியலையே மாமி. ஆனா வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு. சரி, அங்க அவரை அப்பப்போ பார்த்ததா சில பேர் சொன்னாங்க. அங்க என்ன பண்றாரு? தெரியலையே மாமி. சரிப்பா, நான் இந்த வாட்டி அவர்கிட்ட கேக்குறேன். வச்சிடுறேன் கோபாலா. சரிங்க மாமி. சார், எனக்கு வச்சிங்கல்ல வேட்டு, இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்க ஆப்பு உங்களுக்கு. அந்த சித்திரை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டவே இல்லை சார். ஏதோ உத்தரவு கிடைக்கலையாம், அதனால நானே உள்ள வந்துட்டேன் சார். ரிஸ்க் எடுத்து மலைக்குள்ளையும் என்ட்ரி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் மலையே தாண்டிட்டேன்னா பாருங்களேன். இனி 2வது மலையை முடிச்சு 3வது மலைக்குள்ள என்ட்ரி ஆனா சித்தரை பார்க்கலாமா? ஆமா, பத்ரி கிளம்பியாச்சா சார்? சரி, ஓகே சார். எங்க டவர்ல நல்லதா ஒர்க் பண்ணுது.
ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களை கூப்பிடுறேன் சார். ஓகே சார், பாய். லெஃப்ட் போலாமா ரைட்டு போலாமா? ரைட்டே போலாம். எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க? கோபால் கிட்ட நான் பேசிட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டான். ஆமா, அந்த பாழடைஞ்ச வீட்ல நீ என்ன வேலை பண்றீங்க? இப்ப நீங்க பேசலனா நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு வருவேன். கேக்குதா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? யாரு? யாரு? யாரோ வந்த மாதிரி இருந்தது. என் பிரம்ம போல இருக்கு.